பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக 98வது நாள் 99வது எபிசோட் சாண்ட்ரா பழனிக்கு இருக்காருங்க. இதான் இந்த ஸ்பெஷல் வீடியோடைய ரிவ்யூ விளக்கம் எல்லாமே. ஸோ இந்த ஸ்பெஷல் வீடியோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். சுயநலத்தின் உச்சமாக இருக்கிறவங்களால தான் சாண்ட்ரா மாதிரி இருக்க முடியும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிடுறேன், ஆனா கட் பண்ணிட்டா எனக்கு வந்து ஆதரவுன்னு போது மட்டும் உங்களுக்கு எப்படி வந்து திவ்யா தேவையா இருக்கும்னு நான் கேட்கறேன். நான் அது இது திவ்யான்னு மட்டும் இல்ல ஜாக்கி, நீங்க சாண்ட்ரா உள்ள வந்ததுலேருந்து யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிடித்தம் வேணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பெரிய பிடித்தமே அவங்க ஹஸ்பண்டா இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து தான் ஒரு கேம் விளையாடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வந்தது கூடவே வரும்போது வந்த திவ்யா. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து அந்த வீட்டுல வந்து அரோரா யூஸ் பண்ணாங்க, விக்ரம் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாருவாங்க. கடைசியில யார் எல்லாரையும் யூஸ் பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா மட்டும்தான். சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா அப்ப திவ்யா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல திவ்யாவை கூட்டு வச்சு திவ்யாவோட பேசி இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கா மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 3 பேரும் யாரோட சேர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பாருவோட சேருவாங்க. பாருவோட சேர்ந்துட்டோம்னா நம்ம இந்த குரூப்ல இருந்தோம்னா இந்த ஐடியாவே பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான் கொடுப்பாங்க. அதுவுமே சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் பார்வை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த அன்பு டீமை பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு நம்ம பார்வையும் கட்டி விட்டுறலாங்கிற மனநிலையில தான் அவங்க. ஆனா அந்த அகையில போய் எல்லாரும் விழுந்துருவாங்க. அதுல முதல்ல போய் மாட்டினது வந்து பாத்தீங்கன்னா ரம்யா. ஆக்சுவலி அப்பதான் அவங்க போய் கணிக்கிட்டு நான் விளையாடி தான் அந்த அன்பு கேங்கில நான் போய் மாட்டிக்கிட்டு முடிச்சா நான் வெளியே வரேன்னு வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதேதான். அது மட்டும் கிடையாதுங்க, இதுல அடிப்படையான மைய இழை என்ன தெரியுமா? ஊராமுட்டு கதையை ஒப்பு இல்லாம பேசுறது. இந்த இடத்துக்கு நீங்க வந்ததுலதான் சாண்ட்ரா சருக்குனாங்கன்ற நானு. அந்த அதனாலதான் நீங்க பாரு அந்த வேலை எல்லாம் செய்வாங்க, போய் போய் பேசிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களை பத்தி. இவங்க எல்லா தப்பு 2 பேர் மேலே இருக்கும். வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது பாரு வெளிப்படையா, அதனாலதான் கனி சொல்லுவாங்க பாரு வெளிப்படையா பேசிடுவாங்க. சாண்ட்ரா வெளிப்படையா பேசாம இருக்கும்போது அவங்களதான் வீட்டை விட்டு வெளியேட்டு வரணும்னு. இதுதான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அப்ப உங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு மைய என்னன்னா ஊராமுட்டு கதையை பேசுறது, ஊராமுட்டை புறம் பேசுறதுன்னு சொல்லுவாங்களா. அதை வந்து 2 பேருமே ரசிக்கிறவங்க. நீங்க உங்களுக்கு ஒரு ஆள் வேணும். அது அமிதா இருக்கலாம், விக்கல் விக்ரமா இருக்கலாம், நீங்க அதிகமாக எதிர்த்த யாரா வேணுமானா இருக்கலாம். அவங்க சண்டை போட்டு யாருமே அவங்க கிட்ட வரும்போது புடிச்சு வச்சுக்க வேண்டியது, அவங்க கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லிட்டே இருக்க வேண்டியது. இதுதான் வந்து சாண்ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க பாரு கிட்ட பேசிட்டோம், பாருவோட சேர்ந்துக்கிட்டாங்க, திவ்யாவை வந்து விட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கூட எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. எங்கே ஒரு பெரிய ஷாக்கரா இருந்ததுன்னா பிரஜன் வந்ததுக்கு அப்புறமே கனிக்கிட்ட போய் நிப்பாங்க. கனிக்கிட்ட சிரிச்சுட்டே இருப்பாங்க, கனிக்கிட்ட போய் நிற்பாங்க. கனி வந்து இது பண்றது எல்லாத்தையும் ஓகேன்னுவாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் கனியை பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். கேள்வினாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜட்ஜி டாஸ்க்ல அவங்க கேட்காம தான் என்ன கேட்காம தான் முடிவு எடுத்தாங்கன்னு இவருமே அதை எங்க பாத்துட்டு வந்தாருன்னு தெரியல. விஜயசுமே அதுல வந்து தப்பாதான் வந்து வெல் பிளேட்னு ஒண்ணு சொன்னாங்களே, என்ன வெல் பிளேட் அவங்க பண்ணாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். அதேதான். கானோ வினோத் அடிச்சுக்கிட்டு விளையாடுவாரு, அடிச்சுக்கிட்டு பண்ணுவாரு. சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அவர்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். அது சரியோ தப்போ கமருதீன் மேல அவருக்கு இருந்த பாசத்தை அவர் மாத்திக்கவே இல்லை. அதுதான் தப்பான ஒரு ஆள் அவர் சரிக்கு விழுந்தாருன்றது வேற. ஆனா நான் என் மைண்ட்ல ஒருத்தன் வந்து ஃபிக்ஸ் பண்ண அவன் என் மனசுக்கு நல்லவனா தெரியறான், ஆனா பார்வால தான் அவன் கெட்டு போறான் அப்படின்றது வெளிப்படையா சொல்லி அழுது என்ன தப்ப கூட வந்து அவர் வந்து அழுது வந்து தப்புன்னு சொன்னாருங்க அவரு. இவங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சுயநலத்தினுடைய மொத்த உருவமா தான் சாண்ட்ரா இருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெல் பிளேடு சொன்னதா இருக்கட்டும், அவங்களுக்கு கட் பண்ண வீடியோவா இருக்கட்டும், நீங்க வந்து ஹோஸ்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ன்றதுனால தான் இவ்வளவு கேரின்றது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். என்னால உண்மை அதுதான். அது மாற்றமே கிடையாது இதுல. புரியுதுங்களா? இதுல இன்னொரு விஷயம் ஜாக்கி, சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க வேணுங்கிறப்போ ஒரு மேனிபுலேஷன் இருக்குல்ல, வேற லெவல்ல பண்றாங்க. அதாவது நம்ம கத்துக்க வேண்டியதே என்னன்னா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சாண்ட்ரா ஒரு உதாரணம். உதாரணத்துக்கு இன்னைக்கு திவ்யா சொன்னாங்கல்ல, ஸ்பெஷல் தேங்க்ஸ் சாண்ட்ராவுக்கு சொல்றேன். ஏன்னா நான் சில பேர் அப்படியே நம்புவேன், அதை நான் அப்பப்ப வந்து உன் மூளையில வந்து இது தப்புன்னு சொல்லிக்குவேன், ஆனாலுமே அப்படியே நம்புவேன், அதை திரும்பவுமே எனக்கு உணர்த்திட்டு போயிருக்காங்கன்னும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை திவ்யாவோட. மனிதர்கள்கிட்ட பழகிறதுக்கே உங்களால பயமா இருக்கு, இதை நீங்க ஒருத்தவங்க மேல திணிச்சிட்டு போயிருக்கீங்க சாண்ட்ரா, இதை செய்யாதீங்க அப்படின்வாங்க. இன்னொன்னு என்னன்னா இந்த வியன்னாவை வந்து 1000 விஷயங்கள்ல நமக்கு வந்து அவங்க மேல வந்து என்ன சொல்றது கருத்து முரண் இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இவங்களுக்கு மட்டும் தான் ஏதோ புள்ளக்குட்டி இருக்க மாதிரி நம்மளெல்லாம் ஏதோ நடுத்தரில் இட்டு போயிட்டா மாதிரியும் அப்படின்வாங்க. எப்ப பாரு கவனிச்சிங்கன்னா என் பிள்ளைங்க பாக்குறாங்க சார், அப்ப மத்தவங்களுக்கு குழந்தைங்க மத்தவங்களுக்கு வந்து ஃபேமிலி கிடையாதா, மத்தவங்க வீட்டுல என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்ததுல இதெல்லாம் கூட வந்து அதாங்க. அட இது ஒருத்தவங்க பண்ற தப்பெல்லாம் வந்து நம்ம என்ன போ இது கூட பரவாயில்லப்போ, இது கூட பரவாயில்லப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு அவங்க செய்த அந்த ஒரு செயல் இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல இருந்து நீங்க வெளியில போறீங்க,
பாருவுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே பெரிய வித்தியாசம் இல்லை, நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஏன்னா பாருவுமே கனி போறப்ப அப்படியே அழகா கை கட்டி அந்த கை வந்து போவாங்கல்ல, அந்த 1 2 3 1 2 3 அந்த கிளாப்பை கூட பண்ண மாட்டாங்க, அப்படியே நிப்பாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா இன்னைக்கு செஞ்ச காரியம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டு த கோர் வந்து நல்ல பிஹேவியரே கிடையாதுங்க. அது அந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்து, ஆக்சுவலா நீங்க எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணு நினைச்சிருந்தா உங்களை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு உரிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு எதுவுமே கேள்வி கேட்கல. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கொடுத்துட்டு ஒரு ஹக்கு கொடுக்க வருது, இப்படி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி, அதுவும் அதுலயும் ஒரு சிரிப்பு இருந்தது இல்ல, அதுதான் அங்க. இன்னொன்னு, எல்லாத்தையுமே சிரிப்பாலையும் எல்லாத்தையுமே அழகாலையும் கடந்துடலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு வராது. நீடிக்காது. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப எனக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கல, அவர் சுத்தமா எனக்கு பிடிக்கல, என் ஐடியாலஜில இருந்து மற்ற எந்த விஷயத்துக்குமே அவர் எனக்கு பிடிக்கல. ஆனா அவரோட நான் எங்கேயுமே இணைஞ்சு போகணும்னு நான் நினைச்சதே இல்லை. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் அவர் கூட 2 நாள் ட்ராவல் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அந்த 2 நாள் வந்து என்ன ஏதுன்னு கேட்போம் தெரியுமா, சாப்பாடு சொல்லிட்டியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம்ல. உடனே அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நான் ரொம்ப வந்து அவர்கிட்ட நெருங்கிட்டேன்னு அவர் நினச்சிக்கிட்டார். நான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு டாக் இருக்குல்ல, அந்த ஜென்ரலான டாக்கை மீறி அவர்கிட்ட நான் பேசவே இல்லை. திரும்பவும் அதை நான் தொடர்ந்தேன். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நிறைய ஆள்பலம் இருக்குது அவர்கிட்ட, பணபலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து அப்படியே போய் ஒட்டிக்குவாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன், பேசாத ஒரு சிச்சுவேஷன்ல பேச வந்துட்டாங்கன்னா, பணபலம் ஆள்பலம்லாம் இருக்கும் பொழுது டக்குன்னு வீட்டில் போய் கார் எடுத்துன்னு போயிடலாம், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு அவங்ககிட்ட திரும்ப போய் பேசிடுவாங்க. நம்மளுக்கு ஐடியாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல 2 நாள் இருந்தோம்ல, அது ஹாய் பாய் மேட்டர் தான். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே அவங்கள நான் வந்து பேசவே மாட்டேன், அவங்க கூட நான் திரும்ப கூட மாட்டேன். அதை எட்டதான். அதில் வந்து நான் வந்து அதுக்கு அந்த இடத்துக்கு வரணும், திரும்ப நீங்கள் தலையால் தண்ணி குடிக்கணும். அதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி பார்த்து தான் அதுக்கப்புறம், ஏன்னா நான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப நம்பி ஒரு பெரிய பாதிப்பை நான் அடைஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து உன்னை திரும்ப நான் சேர்க்க முடியும்? ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை செய்வாங்க. அதை தான் வந்து சாண்ட்ரா திவ்யா கிட்ட யாருமே இல்லாதப்ப திவ்யா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சாங்க. திரும்ப திவ்யா கிட்ட பேசுறாங்க. அப்போ வந்து திவ்யாவுக்கு என்ன ஹாப்பி, திரும்ப அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே இந்த மிஞ்சி போனால் ஒரு 50 நாளுங்க, அந்த 50 நாளில் வந்து பேசாமல் அது பெரிய மன உளைச்சல். அதாவது யாருன்னா, நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பர்சன் இருக்கான்ல, அந்த பிடிச்சவங்க வந்து அந்த மாதிரியான நிராகரிப்புகளை செய்யும் பொழுது இருக்கிற வலி இருக்குல்ல, அது பெரிய வேதனை. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வேதனை. அவங்க அதை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டா அவங்க மேனிபுலேட் பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. ஒரு பாயிண்டோட சொல்றேன் நானு, நீங்க யாரை அசிங்கப்படுத்துறீங்கன்ற இருக்கு. ஏன் திவ்யா மேல வந்து உங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்தது இல்லையா, அப்ப ஆக்சுவலா நீங்க வந்து ரெஜின் வரலையா அப்படின்னு இன்னைக்கு தேடினீங்களா, அவர் தான் அசிங்கப்படுத்துறீங்க. அதேதான். ஏன்னா இவ்வளவு ஒரு டிராவல்ல உங்க புருஷன் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு பொசசிவ்னஸ் வந்து வரும். அது உடனே இன்னொரு ஒரு பொண்ணு மேல திருப்பினதா இருக்கட்டும், அது எனக்கு தெரியல. இப்ப யோசிக்கும் பொழுது பாரு மேலேயே அதை திருப்பி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான அதுதான். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க கொடுத்ததா இருக்கட்டும். எனக்கு சபரி கிட்ட அவங்க பேசினது கூட பிரச்சனை இல்லைங்க, ஆனா விக்ரம் கிட்ட அவங்க பேசுறாங்க பாருங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு சொல்லுவேன், அதாவது என்னன்னா, அதுக்குதான் ஒரு க்ளோஷர்ல அவங்க சொல்லிட்டு போனாங்க பத்தி, அதுதான் அதை சொன்னது. நான் உள்ள இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்துட்டேன் திவ்யா, நான் உனக்கெல்லாம் நான் லவ் யூ சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை எதிர்த்து விக்ரம் சொல்லுவாங்க, திவ்யா கிட்டே சொல்லுவாங்க. வெளியில போய் பேசும்போது உனக்கெல்லாம் நான் லவ் யூ சொல்லுவேன் எதிர்பார்க்கவே இல்லை விக்ரம், நீ வந்து எனக்கு ரொம்ப இது போய். ஏன்னா இது எப்படியாவது மாறும், எங்களுக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு மனநிலையே இல்ல. அதுவும் எங்க தெரியுமா, அந்த கதவை தாண்டி வெளில வந்ததுக்கு அப்புறம் யாராவது சொல்லி கூட்டு போயிருப்பாங்க, செய்து மேம் இப்படிலாம் பண்ணாதீங்க, ஏன் ரொம்ப நல்லா இருக்காது வெளியில பார்த்தாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக தான் க்ளோஷர். அதேதான் வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த வார்த்தை. நான் வெளியில உள்ள இருந்தவரையும் எனக்கு என்னவோ தோணுச்சு, ஒரு கோவம் அப்படின்ட்டு. எனக்கு எங்க மாறாங்கன்றது, இப்ப ரீசெண்டா ஒரு கிளிப் அமைச்சிருந்தாங்க, பிரியா விக்ரம் நினைக்கிறேன், இல்ல யாரோ ஒருத்தவங்க அமைச்சிருந்தாங்க. அதாவது என்னன்னா, ரம்யாவோட அப்படி ஒரு சவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, பயங்கரமா கத்துவாங்க, அவங்க இப்படி போவாங்க, விக்ரம் இப்படி வருவார், அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. டக்குன்னு எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது விக்ரம் வேற பார்த்து பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இலகிய மனம் இருக்கிறாங்கல்ல, அவங்க மேல வந்து இவங்களுக்கு ஒரு அவங்களை எப்படி மேனிபுலேட் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஆமா, அந்த இப்ப நம்ம சொல்ல வந்ததே என்னன்னா, சாண்ட்ரா மாதிரி நீங்க இருக்காதீங்கிறத விட அவங்கள மாதிரி இருக்காங்கன்னா அதை எப்படி இடம் கொண்டு கொள்ளணும்ங்கறத முதல்ல தெரியணும். அண்ட் அந்த மாதிரியான ஆட்கள்னால ரொம்ப உங்களோட க்ளோஸான ஆட்களை எழுந்துருவீங்க. இன்னொன்னு, அதனாலதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், யாரா இருந்தாலும் ஒரு 5% டவுட் வை. 5% டவுட் வைக்கல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்புறதுக்கு வந்து அவ்வளவு தேவையில்லை யாருமே. அவ்வளவுதான். 5% நம்மளால டவுட் வை. அந்த டவுட் வச்சது வந்து நீ அப்பப்ப சரிப்படுத்திக்கிட்டே வா, இது சரியா தப்பா, இந்த இடத்துல நீ யாரா என்ன சிச்சுவேஷன், நீ என்ன பண்ணிருப்ப,
இப்போ ஒரு அக்யூசேஷன் வைக்கிறோம், ஒரு பிரச்சனை வருது, நம்ம கோவப்படுறோம். நான் டக்குன்னு கோவப்பட்டு என் ஒய்ஃப் கிட்டயோ மற்றவங்ககிட்டயோ நான் உடனே சாரி போய் கேட்கறேன். நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஏன் நீ ஃபோன் எடுக்கலன்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, நீ அந்த இடத்துல தான் என்ன பண்ணிருப்ப அப்படின்னு ஒன்று வருது இல்ல. ஆமா இல்ல, நம்ம அங்க என்ன பண்ணிருக்க முடியும்? பண்ணி எடுத்துக்க முடியாது. அதுதான் அவளும். அப்ப என்ன பண்றது? கத்திட்ட போய் சாரி கேள். இந்த மாதிரி தான் இது ஒரு உதாரணம். ஒரு ஓடிபி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷன்ல நாம அங்கே டிரைவிங்கில் நடுவில் நிற்போம், உடனே செய்தியை கடத்தணுன்ற போது ஒரு டென்ஷன், இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும். அந்த மாதிரி டக்குன்னு போகும்போது நீ அந்த சிச்சுவேஷன்ல இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னும் போது நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வேலந்துக்கு வந்துடும். கண்டிப்பாக புரியுதுங்களா? இன்னொன்று நீங்கள் ஒரு பாஷம் மறந்துட்டு கூட நீங்கள் அப்புறம் தான் நீங்கள் ஓ ஆமாம் இல்லை முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல அவங்க அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் இப்படி இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல, போ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதனால தான் அந்த பணத்தை ரெடி பண்ண முடியல, ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல. அதை நம்ம அங்கே இருந்து பொருத்தி பார்த்துக்கும் போது நம்மளுக்கு அது விளங்கும். ஆனால் 5% ஒரு டவுட் வச்சு அந்த 5% இல்லை 10% வச்சு அதை கிளியர் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களான ஆட்களை உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக அதில் எங்கேயாவது பிசுறு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த டவுட் அதிகப்படுத்தினே போங்க. 5ன்றது 10 ஆக்குங்க, 10ன்றது 20 பார்க்க, 20-25% ஆக்குங்க, பண்ணிகிட்டே போங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா கட் பண்ணி தூக்கி போட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல கற்றுக்கிட்ட விஷயம், நீங்களும் கற்றுக்கிற விஷயம். ஸோ சாண்ட்ரா மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. அது என்னதான் க்ளோஷர் கொடுத்தாலும் அந்த வலி இருக்குல்ல, அந்த ஏற்படுத்திய ரணம் இருக்குல்ல, நல்லா பழகிட்டு என்னத்துக்குன்னு போகுது எட்டப்போன்னு கத்துவாங்க தெரியுமா. ஒன்றும் இல்லை, அவங்க இந்த பேக் எடுத்து வச்சுக்க நான் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க, வேற ஒன்றும் சொல்ல. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை அதுக்கு போய் அந்த பொண்ணு இல்லைங்க, அது சொல்றேன் அவங்களுக்கு பிரச்சனை ஒண்ணு ஜாக்கி. என்னன்னா அதுக்கப்புறம் இதுக்கு மேல அவங்களுடைய ஹெல்ப் அவங்களுக்கு தேவை. அதனாலயே அவங்கள அந்த சண்டை போட்டு இதுக்கப்புறம் பாருவோட ஒன்னா இருந்தாதான் அதுக்கப்புறம் அவங்க வெளியில தெரிவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சே டக்குன்னு மூவ் பண்ணதா இருந்ததெல்லாம் ஐயோ அதெல்லாம் கூட இருந்ததாங்க. ஆனா அவங்க வெறுத்ததுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்றேன். நம்ம அதனால ஏங்க நீங்க பாரு கூட இருங்க, அதுக்காக திவ்யாவை நீங்க நகர்த்துறதுக்கு நீங்க 1000 காரணம் சொல்லலாம். நீங்க வெளிப்படையாக சொல்லுங்க, எனக்கு பிடிக்கல திவ்யான்னு சொல்லுங்க, வந்துருவாங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை நிறைய சொல்ல, இப்ப விக்ரம் கிட்ட திவ்யா சொல்ல, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு வேணான்னு சொல்ல, அந்த மாதிரி சொல்லுங்க. இல்ல இது எல்லாமே சரி ஜாக்கி. அதான் நான் சொன்னேன்ல, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படின்னு போது யோசிக்கிறப்ப இன்னைக்கு அதுவும் ஃபைனல் டே நீங்க எவிக்ட் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நடந்துக்கிட்டீங்கல்ல அந்த அவங்க பிரசன்ட் மேட்டர்ல தான் திவ்யா அவங்க கார்னர் பண்றாங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எஸ் ஓகேவா? அப்புறம் தான் இன்னைக்கு தான் அது வெளியே வருது. அவங்க ஏன்னா இதுக்கு வியன்னா கூட போய் மைக் அவுத்து வச்சுட்டு பேசி அழுதுட்டு வந்ததுதான் அது காரணம். அதை அவங்க எல்லாருமே சொல்லும் போது அதுதான் அந்த பொண்ணுக்கான பெரிய ஷாக்கு. பாவி இதுக்காகவா சே நீ ஒன்னு நினைச்சுக்க, அதுக்குதான் நான் கீச்சு விட்ருவா அப்படிலாம் பேசிட்டு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் அவங்க வெளிப்படையவே பப்ளிக்கா சொன்னாங்க, இனிமேல் ஒன்று மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே கூடாதுலாம் சொன்னாங்க அவங்க. ஸோ அதுதான் அந்த க்ளோஷர் இது. ஸோ இதில் தான் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா இதுதான் மேட்ரு. ஸோ இது குறித்தான கருத்துக்கள் எதாக இருந்தாலும் பெண்களை தெரியப்படுத்துங்க. மீன் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்